பொருளாதார ரீதியா அன்றாட வேலைக்கு போய் அன்னன்னைக்கு என்ன சம்பளமோ அதுதான் எங்களுடைய செலவுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே அதுதான் எங்களுக்கு நல்லது கெட்டது எது செஞ்சாலுமே. அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அவர் ஒருத்தர் தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு ஆமாங்க. இருக்காரு. அவங்க தான் எங்களுக்கு, என் குழந்தைங்களுக்கு, என் மாமியாருக்கு எல்லாருக்குமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா சம்பாதிக்கிறீங்க? இப்போ வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும்? எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1100 சம்பளம். அதில் பெட்ரோல் காசு 100 போயிடும். 1000 சம்பளம். வரும்போது பிள்ளைய எதனால ஃபோன் பண்ணுவாங்க. திங்ஸ் எதாவது வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டு. அதில் ஒரு 200 போயிடும். அப்புறம் மீதி 100 வச்சு தான் மேக்ஸிமம் குடும்பம் நடத்து. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ வச்சு குடும்பத்தை ஓட்டுவீங்க? விடிஞ்சா இது இருக்காது. நாங்கள் இந்த விசேஷ கார்டு அது சொந்தக்காரங்க செலவு அது லொட்லஸ் நிறையா இருக்குது. அப்படின்றப்போ பேலன்ஸ் எதுவும் நிப்பாட்ட முடியல எங்களால். ரன் பண்ணி நிப்பாட்ட முடியல. சேமிப்பு எதுவும் செய்ய முடியல எங்களால். இப்போ நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறேன்டா ஒரு நாளைக்கு இன்கம் கொண்டு வந்து ஒரு 200 தான் சேமிப்பு பண்ணுறாப்புல இருக்கு. 200 சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க? 200 சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால எங்களால் முடியலை எங்களால்.